எனையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி. இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவணபீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவணபீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே 2025 மார்ச் மாதம் வருகின்ற சனிப்பெயர்ச்சியில் தனுசு ராசி அன்பர்களுக்கான பலனை பற்றி சொல்லவிருக்கின்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அதுவும் மிகவும் வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். சனிப்பெயர்ச்சி 2.5 வருடம் ஒரு முறை சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாக போவது சனிப்பெயர்ச்சி என்ற ஒரு நிகழ்வு. இது எல்லோரும் ஆவலாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி. காரணம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கியமான நிகழ்வுகள், அதாவது வாழ்வியல் மாற்றங்களை செய்யக்கூடியது சனிப்பெயர்ச்சி. காரணம், ஒரு ராசியில் 2.5 வருடம் சனி இருந்து சில பலன்களை கூட்டவோ குறைக்கவோ நிதானமாக நிறுத்தி செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான். கோச்சாரம் தான் மனிதனுடைய முக்கியமான நிகழ்வுகளை தீர்மானிக்கிறது. அதில் தசா புத்தியுடைய துணை கட்டாயம் வேண்டும். ஒரு சுய ஜாதகத்தில் தசா புத்திகள் என்ன நடக்குதோ அதன் அடிப்படையில் தான் கோச்சாரம் பலனை கொடுக்கும். அப்போ சனிப்பெயர்ச்சி வந்தாலும் கூட உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கிற தசா புத்திகள் எப்படி, சனி பகவானுடைய பலம் எப்படி, இதை வச்சு தான் உங்கள் ஜாதகத்தினுடைய தன்மைகள் பொறுத்து தான் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இருந்தாலும் இந்த கோச்சார மாற்றம் என்பது 2.5 வருடம் ஒரு முறை முக்கியமான ஒரு மாற்றத்தை கட்டாயம் இது செய்தே தீரும். இப்போ கடந்த வருஷம் தனுசு ராசி அன்பர்களுக்கெல்லாம் சனிப்பெயர்ச்சியானது, சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்தார். கடந்த 2.5 வருஷம் 3ஆம் இடத்து சனி. பொதுவாக 3ஆம் இடத்துல சனி வரும்போது உங்களுக்கு 7 சனி முடிஞ்சு ரிலீஃப் ஆகக்கூடிய காலம். இந்த தனுசு ராசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 7 சனி விலகி வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கடந்த 2.5 வருஷம் சனி கொடுத்துருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷம் 7 சனி அனுபவித்து நீங்கள் விலகி ஒரு நிம்மதியை அடைஞ்ச ஆண்டு கடந்த 2.5 வருஷம் சனி பயிற்சி. அந்த பலன் ஒரு சிலருக்கு மிக சிறப்பாக இருந்திருக்கும், ஒரு சிலருக்கு கட்டாயம் ஒரு தோல்வியாக கூட இருந்திருக்கும். காரணம் அவரவர் சுய ஜாதகத்தில் நடக்கிற தசாபுத்திகள் நல்ல பலமான லக்ன சுபர்கள் தசாபுத்திகள் இருந்தால் 7 சனி முடிஞ்சு வரும் காலம் இன்னும் வெற்றிகள் நிறைய கிடைச்சிருக்கும். ஒரு சிலருக்கு அது கிடைக்காம இருக்குது அப்படின்னா அதற்கு உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கிற தசாபுத்திகளே காரணம். ஸோ அதை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்துக்குங்க. அப்போ கடந்த வருஷம் உங்களுக்கு 7 சனி முடிஞ்சது சனிப்பெயர்ச்சி என்பது ஒரு பெரிய ரிலீஃப் தான். அதில் சனி பகவான் 3ஆம் இடத்தில் பொதுவாக கோச்சாரத்தில் சனி 3ல் வர்றதே ஒரு நல்ல பயிற்சி தான். முயற்சிகள், வெற்றிகள், வாழ்க்கையில் உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலம். அந்த 3ஆம் இடத்தில் நின்று சனி பார்த்த பார்வைகள் அப்படிங்கிறது ஒரு 3 பார்வைகள். எப்பவுமே சனி இருக்கிற இடத்துலேருந்து 3ஆவது வீட்டை பார்ப்பார், 7ஆவது வீட்டை பார்ப்பார், அவரே 10ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 3ஆம் இடம் என்பது உங்களுக்கு 5ஆவது பாவம். அப்போ 5ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால, உங்கள் ராசிக்கு 5 சனி பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த பார்வைக்குண்டான சில தடைகளை கட்டாயம் கொடுப்பார். என்னதான் 7 சனி முடிஞ்சிருந்தாலும் கூட சனி பார்த்த இடத்தை கெடுப்பார். அப்போ 5ஆம் இடம் என்பது உங்கள் குழந்தைகள் வழியில் சில உங்களுக்கு சங்கடங்கள், தடைகள் இதெல்லாம் ஏற்படுத்துவார். குலதெய்வ வழிபாடுகள் தடைகள், பூர்வீக சொத்துகள் சார்ந்த சில பிரச்சனைகள், தடைகள் இதெல்லாத்தையும் சனி கொடுத்துருப்பார். அடுத்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, பாக்கியஸ்தானத்தை. அப்போ உங்கள் பாக்கியங்கள் தடையாகும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காமல் போய் பெரியவர்களுடைய சாபத்தை வாங்கக்கூடிய காலங்களாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வெளிநாடு வெளிமாநில முயற்சி பண்ணி வாழ்க்கையில் கிடைக்காம போய் தோல்வி அடைஞ்ச காலமாக இருக்கும். ஸோ இது மாதிரியெல்லாம் சில 9ஆம் உடைய தன்மைகளை இந்த சனி உங்களுக்கு தடை செய்வார். அதே சனி உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு 10ஆவது பார்வையாக. அப்போ 12ஆம் இடம் என்பது ஒரு விரயஸ்தானம். அப்போ 12ஆம் இடத்தை சனி பார்த்தாலே ஒரு நிம்மதி கெடும். கண்டிப்பாக இந்த பார்த்த இடத்த சனி எப்பவுமே கெடுப்பாருங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அப்போ சனி பார்த்த இடம் பால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால விரயங்கள் நிறைய வரும். அதே மாதிரி வரவுக்கு மிஞ்சின செலவுகள், நிம்மதி கெடும். ஏன்னா அயன சயன மோட்சஸ்தானம் 12ஆம் இடம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு மருத்துவ செலவுகள்லாம் வரக்கூடிய காலமாக இருக்கும். சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு வர்றது நல்ல பயிற்சி தான். 7 சனி முடிவு காலம்தான், வெற்றியான காலம்தான். அதே சமயம் அவர் பார்த்த இடங்கள் 5, 9, 12 சில தடைகளை வாழ்க்கையில் கொடுத்துருக்கும் கடந்த 2.5 வருஷம். இந்த வருஷம் உங்களுக்கு சனி பகவான் தனுசு ராசிக்கு அவர் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சியாகி வருகிறார். இது 4ஆம் இடத்துக்கு சனி வருகிறார். 4ஆம் இடம் என்பது அர்த்தாஷ்டம சனி. பொதுவாக சனி பயிற்சியில் சனி 4ஆம் இடத்துக்கு வர்றது நல்ல பயிற்சி கிடையாது. அது அர்த்தாஷ்டம சனி என்று சொல்வார்கள். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், நிம்மதி, அது தாயாருடைய ஸ்தானம். 4ஆம் இடம் சொத்துகள், இடம், நிலம், வீடு, வாகனம் சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடம்.
அப்போ 4ல் சனி வரும்போது சனி பகவான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தை கெடுப்பார். அப்போ ஆரோக்கியத்தில் தனுசு ராசி அன்பர்களாக கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த 2.5 ஆண்டுகள் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி மார்ச்சுக்கு அப்புறம் தொடங்க போகுது. அதே மாதிரி சொத்துக்கள் சார்ந்த சில பிரச்சனைகள் வாழ்க்கையில், சொத்துக்களை விற்கக்கூடிய நிலை, சொத்துக்களை வாங்கக்கூடிய நிலை, இதெல்லாம் உங்களுக்கு சில அதில் தடைகளை ஏற்படுத்துவார். அதே மாதிரி தாயாருக்கு சில ஆரோக்கிய குறைகள், பிரச்சனைகள், தாய்க்கு உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள், இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலம் 4ஆம் இடத்து சனி. அப்போ சுகக்கேடு, நிம்மதி குறைவை சனி 4ஆம் இடத்துல கொடுப்பாரு. 4ல் சனி வரும் காலம் நல்ல காலம் இல்லை. வாகனங்கள் மாற்றக்கூடிய காலம், வாகனத்தில் சிறு செலவுகள், சிறிய வாகன விபத்துகள், இதெல்லாம் நடக்கக்கூடிய சனி 4ஆம் இடத்து சனி, அர்த்தாஷ்டம சனி காலம். அதே சமயத்தில் 4ஆம் இடத்துலேருந்து சனி பார்க்குற இடங்கள் 3 இடங்கள். அவர் வந்து 6, 10 உங்கள் ராசி, இதை 3 இடத்த பார்ப்பார். 6ஆம் இடம் என்பது உங்களுக்கு ருணரோக சத்துருஸ்தானம், கடன், நோய், வழக்கு, எதிரிகள், கெட்ட சம்பவங்கள். சனி 6ஆம் இடத்தை பார்க்குறாருன்னா புதிய கடன்கள் ஏற்படும். கடன்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகக்கூடிய காலமாக இருக்கும். உங்கள் எதிரிகள் உங்களுக்கு மறைமுகமாக சில தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஸோ இதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது 6ஆம் இடத்தை சனி பார்ப்பதா. 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம் சொல்லுவாங்க. அப்போ உத்தியோகஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால வேலைக்கு போகிற நண்பர்கள், உத்தியோகத்தில் இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் சில இடைஞ்சல்கள் உத்தியோகத்தில் வரும். அடுத்து சனி 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது வந்து தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது. அப்போ சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் சனி பார்வை விழுவதால் தொழிலில் சில மந்த நிலை ஏற்படும், சில தடைகள் ஏற்படும். அதிலெல்லாம் சில முயற்சிகள் கடுமையாக எடுத்து வெற்றி அடையக்கூடிய காலமாக இருக்கும். இப்போ 10ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது அது கர்மஸ்தானத்தை சனி பார்க்கிறார். அப்போ ஒரு சிலருக்கு கர்ம காரியங்கள் செய்யக்கூடிய காலமாக இருக்கும். உறவுகளில் சில கர்ம காரியங்கள், குடும்பத்தில் சில கர்ம காரியங்கள், இதெல்லாம் 10ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால ஏற்படும். அப்போ 10ல் சனி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த தொழில் தடை, வருமான தடைகளை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கிறனால முயற்சிகளை கொஞ்சம் கடுமையாக செய்யுங்க. நல்ல ஒரு கவனமாக தொழிலை செய்யுங்க. அடுத்து சனி உங்கள் ராசியவே பார்க்குறாரு. 10வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு வீண் பழி, அலைச்சல், சில தடைகள், தோல்விகள், உங்கள் ஆரோக்கிய கெடுதல். ஏன்னா 4ல் சனி வந்தாலே ஹெல்த் தொந்தரவு வரும். அதில் ராசியை பார்க்குறாரு. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு சில நன்மைகளை கெடுக்கக்கூடிய சனி. அப்போ மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு 2025 வருகின்ற மார்ச் சனி பயிற்சி என்பது நல்ல பயிற்சி கிடையாது. ஆனால் இது எல்லா பலனும் அப்படியே இருக்குமா அப்படின்னா ஒரு சிலருக்கு அப்படியே இருக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் கூடவோ குறைவோ செய்யும். காரணம் அவரவர் சுய ஜாதகப்படி பிறந்த காலத்தில் நடக்கிற தசாபுத்திகள் என்ன. இப்போ உங்களுக்கு நல்ல திசைகள் இருக்குது, நல்ல புத்திகள் இருக்குது, தசாபுத்திகள் வந்து உங்கள் லக்ன சுபர்களாக இருக்காங்க, நல்ல வலுத்து இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த அர்த்தாஷ்டம சனியை பற்றி பெரிய ஒரு பயப்பட தேவையில்லை. ஏன்னா உங்கள் திசைநாதனை மீறி ஒன்றும் நடக்காது தசாபுத்தி வலுத்து இருக்கிறப்ப. ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்திகள் சரியில்லை, அதுவும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லை அப்படிங்கிறப்ப இந்த அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு சில நன்மைகளை கட்டாயம் வாழ்க்கையில் கெடுக்கும். எனவே உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து பார்த்து அதற்கான எளிய இறை வழிபாடுகள் செய்யுங்க. சனி பயிற்சிக்கான நல்ல வழிபாடுகள் செய்யுங்க. இப்போ 4ஆம் இடத்து சனி வர்றதுனால சனி பகவானுடைய முக்கிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. குறிப்பாக திருநள்ளாறு, குச்சனூர், திருக்கொள்ளிக்காடு, இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வாங்க. தொடர்ந்து சனி காயத்ரி மந்திரங்கள் படிச்சுட்டே வாங்க. சனி ஓரை நேரங்களில் சனி காயத்ரி மந்திரம், ஓம் காகத் வஜாய வித்மகே கட்க கஸ்தாய தீமகி தன்னோ வந்த பிரஜோதயா, இந்த சனி காயத்ரி மந்திரங்கள் படிச்சுட்டே வாங்க. இது உங்களுக்கு சனியுடைய ஆற்றலை பேலன்ஸ் பண்ணும். அதே மாதிரி நல்ல முதியவர்களுக்கு தானம் கொடுங்க, வயதானவர்களுக்கு உதவி செய்யுங்க, இதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். பறவைகளுக்கு, காக்கைகளுக்கு உணவு அளிங்க, இதெல்லாம் அர்த்தாஷ்டம சனி தோஷத்தை தீர்க்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு எடுத்துக்கங்க, நல்ல இதெல்லாம் அர்த்தாஷ்டம சனி தோஷங்களை கம்மி பண்ணும். அப்போ உங்களுக்கு வரக்கூடிய 2.5 வருஷம், மார்ச்சிலிருந்து 2025 மார்ச்சுக்கு பிறகு 2.5 ஆண்டு காலம் சனி தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருவதால் உங்களுக்கு நல்ல இறை வழிபாடுகளை செய்து அந்த 2.5 ஆண்டுகளை உங்களுக்கான வெற்றி ஆண்டாக மாற்றிக்கொள்ள நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம்.